ஸ்ரீ ரியல் கார்ஸ், இன்னொன்று கேசிஎஸ் வாட்டர் சர்வீஸ். நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன். சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து இந்த இடம் சேர்ந்துள்ளேன். இந்த ஸ்ப்ரிங்ஃபீல்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுவும் கடந்து இந்த இடம் நான் வந்துள்ளேன். இங்கிருந்து இன்னும் நேராக சென்றால் இந்த சாலை டபுள் ரோடு ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. இந்த ரோடு வழியாக சென்றால் மதானங்குப்பம் புத்தகரம் வழியாக அம்பத்தூர் சாலை செல்ல முடியும். இன்னும் கொஞ்ச தூரம் போனால் ஒரு 1 கிலோமீட்டர் சென்றால் அந்த மதானங்குப்பத்தை நாம் சென்றடைய முடியும் என்பது ஒருவர் சொன்னார். நான் அவ்வளவு தூரம் போகவில்லை. அதனால் என்னுடைய நடைப்பயிற்சியை இங்கே தாபா என்ற ஒரு உணவகமும் இருக்கிறது. கொஞ்ச தூரம் நடந்து சென்று விட்டு இங்கிருந்து நல்ல விளக்குகள் இருக்குது. 2 பக்கம் அடுக்குமாடி கட்டிடம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க நிறையா. அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அந்தாண்ட போயிட்டு அப்படியே திரும்பி போயிடலாம். நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன். இது வந்ததற்கான பதிவு தான். நான் முன்னொரு காலத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இந்த சாலை மண் சாலையாகத்தான் இருந்தது. தற்பொழுது மிக சிறப்பாக இதை கட்டியுள்ளார்கள். மகிழ்ச்சி தான். இங்கே டீட்டெயிலிங் க்ளீனா இதுவும் கார் கிளீனிங் தான். இதை போட்டிருக்காங்களே, இதுவும் இங்கே தான் போட்டிருக்காங்க. இந்த சாலை முழுக்கமே அப்படித்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறேன். இது அந்திம நேரம். சன்னு செட் ஆகிட்டுது. ஒரே சிகப்பு நிறமாக இருக்குது, தெரியுது. நிறையா போக்குவரத்து இருக்குது. பயங்கரமான டிராஃபிக் தான். எங்கே அந்த கெனால் டேங்க் ரோடுலேருந்து பயங்கரமாக நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அங்கே லைட்டு தெரியுது. அதெல்லாம் இந்த சிசிடிவி தான் வச்சுருக்காங்க. நாயெல்லாம் அங்கங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டு அப்படியே திரும்பிடலாம். அப்படி தான். மதுக்கடைன்னு நினைக்கிறேன், சாராய கடை தான் நினைக்கிறேன். இந்த இடம் ஊருக்கு புறமாக இருக்கிறது சாராய கடை தான். கூட்டமாக இருக்கு. சாராய கடை தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பிடலாம். இதுக்கப்புறமும் நான் போகலை. இதுக்கப்புறம் ஏரி தான், ஃபுல்லாக ஏரி தான். நம்மளுடைய ரைட் சைடு ஏரி தான், பில்டிங்லாம் இருக்குது. அந்த பில்டிங் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பிடலாம். தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் சாலையை அமைக்க வேண்டும். அந்த சாலையை அமைத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய இடங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் அதை வாங்கி விடுவார்கள். இதையே ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு என்றால் அங்கே முதலில் குளத்தை வெட்டுவார்கள். குளத்திலிருந்து ஒரு கோயிலை கட்டுவார்கள். 1000 வருடங்களுக்கு முன்பு. அப்படித்தான்
இன்று தமிழ்நாட்டிலே 45,000 கோயில்கள் இருக்கிறது. காரணம், அவர்கள் ஒரு குளத்தை வெட்டி கோயிலை கட்டினார்கள். எல்லா நாட்டிலும் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்தவரை அப்படித்தான். அதுபோல கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதிகளிலும் அவர்கள் அப்படி கட்டியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதுதான். இதெல்லாம் அந்த மதானங்குப்பம் அந்த பகுதியை சேர்ந்தது தான். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இது ஒரு ஏரி போல தான் இருக்குது. இது போட்டிருக்காங்களே, இது பிரிட்ஜு போல் இருக்க, அதனால தான். எனவே ஊரில்லா கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது சொன்னதற்கு அடையாளமே இதுதான். ஐயா, எது வரைக்கும் போகிறீங்க? ஐயா, எது வரைக்கும் போகிறீங்க? எது வரைக்கும் போகிறீங்க? அங்கே என்ன இருக்கு? அங்கே எந்த ஊர்? மதானங்குப்பமா? எவ்வளோ தூரத்தில் இருக்கு? மதானங்குப்பம் பக்கம் தானே இங்கேருந்து? மாதுளங்குப்பமா? நான் திரும்பி போகிறேன். சும்மா வந்தேன் இந்த இடம் என்ன இடம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பயம் இல்லையா அங்கே போகிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த ரோட்டில் போகலாம். தப்பு. மாதுளங்குப்பம் தான். அதுக்கு அந்தாண்ட கள்ளிக்குப்பம் பக்கத்துலேயே வந்துடுதா? புதூர். ஓ, அந்த இடத்துக்கு போயிடுதா? இன்னும் எவ்வளோ தூரத்தில் போனால் அங்கே போகலாம்? அப்படியா? பஸ் இருக்காங்க? மாதுளங்குப்பத்தில் பஸ் இருக்கு. பஸ்ல இருந்து போயிடலாம், எங்கே வேணாலும் போகலாம். நான் திரும்பி போகிறேன், நடந்து வந்தேன் சும்மா. ஆமாம், அவ்வளோ வாக்கிங் கரெக்டாக வந்தேன். அப்படியா? சரி, நன்றி. போயிட்டு வாங்க.